திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்துள்ள அரசலூரில் நடந்த கொலை வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்துள்ள அரசலூர் மல்லிகை நகரை சேர்ந்த மனோகரன் என்பவரது மகன் லூர்து வசந்தன், இவர்களது குடும்பத்திற்கும் அரசலூர் தெற்கு தெருவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது மகன் விஜயராகவன் குடும்பத்திற்கும் இடையே இடப்பிரச்சனை ஏற்பட்டு முன் விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 6/11/2018 அரசலூர் தெற்கு தெரு வழியாக லூர்து வசந்தன், அவரது அக்கா ஹேமா மற்றும் சகோதரர் விமல் லாரன்ஸ் ஆகியோர் நடந்து சென்ற போது விமல் லாரன்ஸ் என்பவரை விஜயராகவன், வளர்மதி, வசந்த்குமார், சுப்பிரமணி ஆகியோர் இரும்பு கம்பி மற்றும் கத்தியால் தாக்கி கொலை செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக இறந்து போன விமல் லாரன்ஸ் என்பவரின் சகோதரர் லூர்து வசந்தன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் மீது தொட்டியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை திருச்சி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பாலசுப்ரமணியன் ஆஜராகி வாதிட்டு வந்த நிலையில் இன்று திருச்சி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி கோபிநாதன், விஜயராகவன், வசந்தகுமார் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா ரூபாய் 1000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மேலும் இவ்வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட வளர்மதியை வழக்கிலிருந்து விடுவித்தும் தீர்ப்பளித்துள்ளார். தொடர்ந்து தண்டனை பெற்றவர்களை காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்.